2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல அரசியல் கட்சிகளுமே அவங்களுடைய பிரச்சாரம் கூட்டம் அப்படின்னு அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. தற்போது அனைவருடைய பார்வையுமே தளபதி வெற்றி கழகத்தின் மீதுதான் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்துல கரூர்ல நடந்த அசம்பாவிதத்திற்கு பிறகு தற்போது தாவேகா கட்சி தொடர்ந்து கூட்டம் பிரச்சாரம் அப்படின்னு அதிரடியாக களமிறங்கியுமே இருக்காங்க. சமீபத்துல கூட காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய கூட்டம் ஒன்றுமே நடந்தது. அதுல கூட தளபதி விஜய் அவர்கள் சமமாசாக பேசியிருந்தாரு. இதற்கு நல்ல வரவேற்புமே கிடைத்திருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது பிரபல காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் தளபதி ரசிகர்களை நேரடியாகவே எச்சரித்திருக்காரா. பல வருடங்களாகவே காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் திமுகவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கார் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். கேப்டனை எதிர்த்து பேசக்கூடிய தைரியத்தையே திமுக கொடுத்தது. அதே போல தளபதியுமே இவர் பேசுவார் அப்படின்னு பலருமே விமர்சனமும் பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களை ஒரு சில தளபதி ரசிகர்கள் சேர்ந்த அதற்கு அவர் இது போன்று பதிலடி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா திமுக தரப்பு தேர்தலின் போது கண்டிப்பாக வடிவேலு அவர்களை தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பேச வைப்பார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.